Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டாலில பார்க்க போறது recording and maintaining accounting transaction. Learning object என்ன கொடுத்திருக்காங்கன்னா recording the day to day accounting transaction in Tally Prime using the accounting voucher, inventory voucher. அந்த மாதிரி இருக்கிறத வச்சுட்டு நம்ம லேர்ன் பண்றோம். அக்கவுண்டிங் வவுச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா பர்ச்சேஸு சேல்ஸு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன், அதே மாதிரி ரெசிப்ட்டு பேமெண்ட்டு கான்ட்ரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கோல்டன் ரூல் நமக்கு வந்து என்ட்ரி பண்ணுவோம். உங்களுக்கு நான் வந்து ஒரு பிபிடி ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். அந்த பிபிடி வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு பிபிடியை வச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுதான் அங்கே இருக்குது 8 kind of transaction. இந்த 8 kind of transaction தான் டேலிலேயே மொத்தமே இருக்கு. மொத்தமே டேலியில் அக்கௌண்டிங்கில் 8 kind of transaction தான். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு சேல்ஸு ரெசிப்ட்டு கான்ட்ரா பேமெண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஜேபி. இந்த 8 kind of transaction தான் இருக்குது. பர்ச்சேஸ் அப்படின்னா நம்ம வந்து 3 வகையான பர்ச்சேஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வாங்கக்கூடிய பர்ச்சேஸ். நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், மளிகை ஜாமான்லாம் விற்கிறேன். இது எங்கே வரும் அப்படின்னா ட்ரேடிங் பீரியடில் வரும். ரெண்டாவது எக்ஸ்பென்சிவ் பர்ச்சேஸ் அல்லது சர்வீஸ் பர்ச்சேஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் விற்க மாட்டேன், பட் என்னுடைய பிஸ்னஸ்க்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் இன்டெரக்டாக. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸில் ரெண்ட்டு, சேலரி கொடுக்கறது எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் எல்லா சர்வீஸ் அது எல்லாமே அதுவும் கூட பர்ச்சேஸ் தான். பட் அது எங்கே வரும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் வரும். மூணாவது பர்ச்சேஸ் ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ். இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ்லாம் எனக்கு லெஸ் தேன் 1 இயர்க்கு தான் பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. பட் இதே சேம் பெனிஃபிட் மோர் தேன் 1 இயர் கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸில் வரும். வாட் எவர் த ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ், நீங்கள் ஃபிக்ஸட் அசெட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த அசெட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ இன் ஜென்ரல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸு ஆல்வேஸ் டெபிட், நாட் ஒன்லி இன் ஜென்ரல், எல்லாமே சார். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுனாலே இட் ஷுட் பி டெபிட்டட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ஆல்வேஸ் டெபிட்டட் அப்படின்னா கிரெடிட் என்னன்னு நீங்களே சொல்லி பாருங்கள். கிரெடிட் வந்து கேஷ் கொடுத்தீங்கன்னா கேஷு, பேங்க்னா பேங்க்கு. சப்போஸ் இல்லை அப்படின்னா பார்ட்டியோட பேரில் சண்டே கிரெடிட்டாரை கிரெடிட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸு அதே மாதிரி தான் சேல்ஸு. நாம் விற்கிற பொருள் அது சேல்ஸில் வரும். பர்ச்சேஸு சேல்ஸு. அடுத்தது ரெசிப்ட். நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருப்போம், அவர்கிட்ட இந்த மாதிரி பணம் வாங்குவோம், அதை ரெசிப்டில் போடணும். அதுக்கப்புறம் கான்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வகையான கான்ட்ரா இருக்குது. ஒன்று டெபாசிட், இன்னொன்று வித்ட்ரா, மூணாவது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு அல்லது ஒரு கேஷ்லேருந்து இன்னொரு பேங்க், அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நாம் யாருக்காவது பணம் கொடுத்தோம் அப்படின்னா அது பேமெண்ட்டு அதில் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருப்பேன், ரிட்டர்ன் வந்தால் சேல்ஸ் ரிட்டர்ன். அது நம்ம யார்கிட்ட வாங்கியிருக்கோமோ அவன்கிட்டே ரிட்டர்ன் பண்ணுவோம், அது கால்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஜேபி. இந்த மாதிரி 8 வகையான டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அதனுடைய கேஷ் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்மள்கிட்ட கேஷ் குறையும், சேல்ஸ் பண்ணால் நம்மள்கிட்ட கேஷ் இன்க்ரீஸ் ஆகும். பர்ச்சேஸில் கேஷ் குறையும், பர்ச்சேஸ் ரிட்டர்னில் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸில் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் ரிட்டர்னில் குறையும். ரெசிப்டில் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும், பேமெண்ட்டில் கேஷ் குறையும். கான்ட்ராவில் கேஷ் அப்படியே தான் இருக்கும். ஜேவியில் கேஷ் வராது, வந்தால் இது ஜேவி கிடையாது. இதுதான் கேஷ் இம்பேக்ட் ஆன் டிரான்சாக்ஷன். அடுத்தது நான் என்ன சொல்கிறேன், கோல்டன் ரூல் ஞாபகம் வச்சுக்கோ. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்னா கேஷ் கொடுத்தா கேஷ், இல்லைனா கன்சல்டிங் இருக்கும், பேங்க்னா பேங்க். சேல்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட்னா சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் கிரெடிட். நமக்கு சேல் பண்ண என்ன வரும், கேஷ் வரும், இல்லை கடன் போட்டால் டேட்டாக வரும். கேஷ்னா கேஷ் இன்க்ளூடு பேங்க், அப்புறம் பேங்க்குன்னு கேட்கப்போம். ரெசிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த அக்கௌண்ட்டு, கேஷாக வாங்கினா கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, பேங்க்காக வாங்கினா பேங்க் டெபிட்டு, கொடுத்த உடனே கிரெடிட் பண்ணு. பேமெண்ட்டில் அப்படியே ரிசீவர் அக்கௌண்ட்டு டெபிட்டு, நீ எப்படி கொடுத்துருக்கியோ அது கிரெடிட். கேஷாக கொடுத்தா கேஷு, பேங்காக கொடுத்தா பேங்க். கான்ட்ரா அப்படின்னா பணம் எங்கே போய் சேருதோ அந்த அக்கௌண்ட் மேலே, எங்கேருந்து போதோ அது கீழே. வேர் மணி கோஸ் டு பி டெபிட் ஃப்ரம் விச் அக்கௌண்ட், அதை வந்து கிரெடிட் பண்ணு.
சேல்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்னில் சேல்ஸ் டெபிட்டு கேஷ் அல்லது சன்ட்ரி டேட்டா கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் ஆல்வேஸ் டெபிட் தான். பர்ச்சேஸ் ரிட்டர்னில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் வரணும், கேஷ் அக்கௌண்ட்டு அல்லது சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். இதுக்கான ஷார்ட்கட் கீஸ் இங்கே இருக்குது. பர்ச்சேஸ்னா F9, சேல்ஸ்னா F8, ரெசிப்ட்னா F6, கான்ட்ரானா F4, பேமெண்ட்னா F5, சேல்ஸ் ரிட்டர்னா கண்ட்ரோல் F8, பர்ச்சேஸ் ரிட்டர்னா கண்ட்ரோல் F9, ஜேமினா F7. சார் இந்த கண்ட்ரோல் F8 கண்ட்ரோல் F9 இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அல்லது சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போ F9னா பர்ச்சேஸ், கண்ட்ரோல் F9 அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சேல்ஸுக்கு F8, கண்ட்ரோல் F8னா சேல்ஸ் ரிட்டர்ன். இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னையும் சேல்ஸ் ரிட்டர்னையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நீங்கள் இதுக்கு சரவணா ஸ்டோரோட 7 மாடி எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். சரவணா ஸ்டோரு ரங்கநாதன் தெரு டி நகரில் இருக்குது. அது எத்தனை மாடி இருக்குன்னா 7 மாடி இருக்குது. 7 மாடிலையும் எல்லா பொருளும் விற்கிறான். ஆனால் ரிட்டர்ன் எடுக்கிறது எங்கே ரிட்டர்ன் எடுக்கிறான்? 7 ஃப்ளோர்லேயும் ரிட்டர்ன் எடுக்கிறான்னா எந்த இடத்துல ரிட்டர்ன்? ஒரு பொருள் வாங்குறேன் சரியில்லை, பிடிக்கல சரியில்லை, ரிட்டர்ன் பண்ணுறேன். எங்கே ரிட்டர்ன் பண்ணுவேன்? 7 மாடியுமே ரிட்டர்ன் பண்ண முடியுமா? இல்லை எங்கே ரிட்டர்ன் பண்ணுவீங்க? எந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண முடியும்? ஒரே ஒரு இடம் தான். எங்கே ரிட்டர்ன் பண்ண? ரிட்டர்ன் பண்ணுறது சரவணா ஸ்டோரில் ரிட்டர்ன் பண்ணால் எங்கே ரிட்டர்ன் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? எங்கே ரிட்டர்ன் பண்ணணும்? சரவணா ஸ்டோரில் ஒரு பொருள் வாங்குறீங்க சரியில்லைன்னா எங்கே ரிட்டர்ன் பண்ணணும்? கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். கிரவுண்ட் ஃப்ளோரில் பேஸ்மெண்ட்டு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஏன்? ஒரு கண்ட்ரோல் வேணும். இல்லைன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லா ஃப்ளோர்லையும் ரிட்டர்ன் பார்க்கலாம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம். ஹலோ, நான் சொல்லுங்க. நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசணுமா? வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் இருக்கேன், நான் ஒரு 8 மணிக்கு மேலே பேசுகிறேன். வாட்ஸ்அப் மெசேஜ். ரைட்டா? இப்போ சரவணா ஸ்டோர் ஓனர் இருக்காரு. 8 மாடிலையும் ரிட்டர்ன் எடுக்கலாம்ப்பா சரக்கு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கேன். என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆளை செட் பண்ணுவான். ஆளை செட் பண்ணி மாடியில் எவனாவது என்ன மாதிரி ஒருத்தன் பில் போட உட்காந்துருப்பான்ல, அவனை கரெக்ட் பண்ண வேண்டியது. பில்லை போட்டு வித்துற வேண்டியது. விற்றுட்டு காசை வாங்கி கல்லால் போட்டுருவான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் இருப்பான்ப்பா ரிட்டர்ன் எடுக்கிறவன். அவனே கரெக்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்த மாதிரி என்ட்ரி போட்டு ஏதாவது ஒன்று உள்ளே தள்ளி விட்டு, ஒரு கண்ட்ரோலர் இருக்காது ஒன்றும் இருக்காது, உள்ளே தள்ளி விட்டு காசு திரும்பி விட்டாச்சு, வேறு தான் வாங்கிக்கலாம். அப்போ ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அல்லது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். விற்ற பொருள் சரியில்லைன்னா எதனால் சரியில்லாமல் போச்சு, என்ன காரணத்தால் அவன் ரிட்டர்ன் பண்ணுறான், ரிட்டர்ன் பண்ணுறது நியாயமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் எடுப்பான். நீ பாட்டு உன் இஷ்டத்துக்குலாம் கொடுத்தா ரிட்டர்ன் எடுக்க மாட்டான். நேற்று இப்போ என் ஒய்ஃபு பர்த்டே, எனக்காக 38 இன்ச்சில் சட்டை வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நான் குண்டா போயிட்டேன். 2 சட்டை 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்றை போட்டு பார்த்தா ரொம்ப டைட்டாக இருக்குது, இன்னொன்று ரிட்டர்ன் பண்ணிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணா, நீ பேக்கிங்கை பிரிச்சுட்டு நான் ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன் அப்படின்னா. நீங்கள் போட்டு பார்த்துருக்கீங்க சார் அப்படின்னு. அது மாதிரி ஒரு கண்ட்ரோல் வேணும் ரிட்டர்ன் எடுக்கணும். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன்னா கண்ட்ரோல் வேணும். அதனால் பர்ச்சேஸ்னா F9, கண்ட்ரோல் பர்ச்சேஸ் ரிட்டர்னா கண்ட்ரோல் F9, சேல்ஸ்னா F8, சேல்ஸ் ரிட்டர்னா கண்ட்ரோல் F8. ஷார்ட்கட் ஞாபகம் இருக்குமா? ஷார்ட்கட் ஞாபகம் இருக்குமா இப்போ? ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை தான். ஸோ ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் அது இல்லாமல் வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அக்கௌண்டிங் வவுச்சரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 இருக்குது. ஒன்று மெமோரண்டம் வவுச்சர், இன்னொன்று ரிவர்சிங் சேனல். அக்கௌண்டிங்கில் இன்னும் 2 இருக்குது. மெமோரண்டம் வவுச்சர், ரிவர்சிங் சேனல் அப்படிங்கிறது என்ன? மெமோ வவுச்சருங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? மெமோ வவுச்சர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கொட்டேஷன் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்டா?
மெமோ வவுச்சர் பார்த்தீங்கன்னா டேலியில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொட்டேஷன் போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்க்குறோம், ஒரு பார்ட்டி கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறாரு. சார் எவ்வளோ சார் ஆகும், முதல்ல பில்லு போடாதீங்க சார், ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுங்க அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த சேல்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், கொட்டேஷன் போடுவோம். அது எப்படி போடுவோம் காட்டுறோம் பாருங்க. டேலி ஓப்பன் பண்ணுறேன், காட்டுறேன். மெமோரண்டம் வவுச்சரோட யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்க்குறோம், டிஸ்பிளே எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட்டு, ஆப்ஷனல் வவுச்சர், மெமோரண்டம், F10 மெமோரண்டம் வவுச்சர் போடுறேன். F8 லோக்கல்ஸ். ஓகேவா, நான் வந்து என்ன பண்ணுறேன், F10ல் போய்ட்டு மெமோரண்டம் வவுச்சர் போடுறேன். மெமோரண்டம் வவுச்சர் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் அக்கௌண்ட், ஆஃபீஸ் ரெண்ட் ஒரு 10,000. டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 31/3/24. கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு போடுவோம். ஸ்ரீனிவாசன் அக்கௌண்ட் இருக்கு ஏற்கனவே. ஸ்ரீனிவாசன் 10,000 அப்படின்னு போட்டுருக்கேன். இப்போ ஸ்ரீனிவாசன் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறத போய் போடணும். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஸ்ரீனிவாசன் அக்கௌண்டன்ட். அதை போய் 1/4/23 31/3/24 வரைக்கும் இந்த இருக்கான்னு பாருங்க, இருக்காது. ஸோ மெமோரண்டம் வவுச்சர் எதுக்காக அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இது பார்க்கறதுக்கு தான். டிஸ்பிளே, ட்ரையல் பேலன்ஸு, ஆர்டிஎஃப். மெமோரண்டம் வவுச்சர் ஒரு ஞாபகத்துக்காக நம்ம போட்டு வச்சுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை வந்து நம்ம ரெகுலர் பண்ணணும்னா ரெகுலர் பண்ணலாம். அக்டோபர் போயிட்டு இதை போயிட்டு நான் ரெகுலர் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் பண்ணணும். மெமோரண்டம் வவுச்சர் இந்த மாதிரி மெமோரண்டம் வவுச்சர் பார்த்தீங்கன்னா ஜேவி தான் போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் மெமோரண்டம் யூஸ் பண்ணதில்லை. இந்த மாதிரி இருக்குது மெமோரண்டம் வவுச்சர். இதுக்கு பேர் தான் மெமோரண்டம் வவுச்சர். அதனுடைய பர்பஸ் என்னங்கிறது பார்ப்போம் ஒரு நிமிஷம். இந்த மெமோரண்டம் வவுச்சருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அது போட்டிருக்கானா பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிங் ஜேர்னல். ஜேர்னல் ஒன்று போடுறோம் அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரிவர்சிங் ஜேர்னல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரெண்டுக்கும் மாத்திரம் நான் ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வவுச்சர். இன்வென்ட்ரி வவுச்சரில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஸ்டாக் ஜேர்னல், ஃபிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர், டெலிவரி நோட்டு, ரசீப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் இன் ரிஜெக்ஷன் நோட்டு, மெட்டீரியல் இன் மெட்டீரியல் நோட்டு. ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சரக்கு ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அல்லது வித்தின் த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் போகும். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மூவ்மெண்ட் வேறு ப்ராசஸ் போகுது அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக் ஜேர்னல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர். இந்த பிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர் அப்படிங்கிறது எதுக்காக இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே திக்ஷா பேக்கேஜிங் உள்ள ஸ்டாக் இங்கே காட்டும். ஸ்டாக் சம்மரில் போய் பாருங்கள், சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா POF ஷிங்க் ஃபிலிம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு மைனஸில் இருக்குது. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இது மைனஸில் இருக்குது. பட் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாக் இருக்குது, ஒரு 10 ரோல் இருக்குது கையில். அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே அக்கௌண்டிங் வவுச்சர் V போயிட்டு Alt F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாக் ஜேர்னலுக்கு F7, F7ல் Alt F1 இல்லைன்னா அதர் வவுச்சர். அதர் வவுச்சரில் போய்ட்டு ஸ்டாக் ஜேர்னல், அதில் போய்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாக் வவுச்சர், அதுக்கு கண்ட்ரோல்